ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கேன்னு சொன்னால் லண்டன் சிட்டிக்கு போகிறேன். எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியல. அங்கே போய் தான் டிசைட் பண்ணணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். லண்டனில் ஒரு பகுதியை போய் பார்க்கலாம். எனக்கு வெயிலுடைய சூப்பராக இருக்குது, செமையாகவே இருக்குது. கொஞ்சம் காற்றடிக்குது, குளிர் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. பர்ஃபெக்ட். உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து பஸ் எடுத்துட்டேன். அதுவும் முன்னாடி இருந்துட்டேன். முன்னாடி இருந்தால் தான் வீடியோ எடுக்க வசதியாக இருக்கும். நாம தான் ஃபர்ஸ்ட் பசஞ்சர், யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இப்போ நடு சிட்டிக்கெல்லாம் தான் த்ரூ பண்ணி போயிட்டு இருக்குது. லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டாக பிரித்து வச்சுருக்கலாம், வெஸ்டர்ன் அண்ட் சிட்டி. இப்போ நான் போயிட்டு இருக்கிற சிட்டி என்றால் ஃபுல்லாக ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பிளேஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக டொட்னம் ரோட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கும் செம்ம பிஸியான இடம் தான் இந்த இடம். நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த இடமெல்லாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் எல்லோரும் வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ முதல் போகிறது பப். இந்த இடம் தான் சோஹோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயே எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஈவினிங்கெல்லாம் எவ்வளோ ஜனம் எப்படி இருப்பாங்கன்னு. பப்பில் மக்கள் நிறைஞ்சி வழிவாங்க. யூரோப்பியன்ஸு பொறுத்த வரையில் வெயிலை பார்க்குறேன்னு சொன்னால் கடவுளை பார்க்குற போல இருக்கும். யூரோப்பியன்ஸை பொறுத்த வரையில் அவங்களோட கலாச்சாரத்தில் ஒன்று பப்பும் பியரும். நமக்கு கோயிலுக்கு போனால் எவ்வளோ திருப்தியாக இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். பப்பு போய் வீட்டை போனால் தான் அந்த டே ஃபுல்ஃபில் ஆகினா போல ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. இப்போ எங்கே நிற்கிறோண்டா பிக்கார்ட்லி சர்க்கஸில் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. செம்ம சூப்பராகவே இருக்கிறாங்க. இதுக்குள்ள இது இப்படியே ஹைப்பா கோனருக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா செம்ம சூடு, வேர்த்து ஊற்றுது. பஸ்ஸுக்கு ஏர் கண்டிஷன் இருக்குது. இவ்வளோ நேரம் போடாமல் இப்போ தான் போட்டிருக்குறாங்க. இறங்குறதுக்கு எனக்கு 1/2 மைல் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க எவ்வளோ எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாம் இருக்குது. இங்கே தேவைன்னு சொன்னால் நாம் எடுத்துகிட்டு போகலாம். எலக்ட்ரிக் கிரெடிட் கார்டை டச் பண்ணால் வண்டி ரிலீஸ் ஆயிரும். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கேயே விட்டுட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அவங்களே கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஹைப்பா கோனருக்கு வந்துட்டோம். இப்போ போகிற இடம் நைட் பிரிட்ஜ். பார்த்தீங்கன்னா நார்மலை விட டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்துச்சுது. ரோட்டை பிளாக் பண்ணி ரோட் ஒர்க் நடக்கிறபடியா. இப்போ ஃபைனலியாக வண்டியை விட்டு இறங்கியாச்சு. இனி நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இதுதான் நைட் பிரிட்ஜ் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உலகத்தில் உள்ள மில்லியனர் அராப்காரங்களெல்லாம் இங்கே தான் வாழ்கிறாங்க. நைட் பிரிட்ஜ் என்றாலே மில்லியனர்கள் வாழ்கிற ஏரியா தான் இது. அதால் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தால் எல்லாமே பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் தான். இந்த இடத்துல நார்மல் பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. சரி வாங்க அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம் எல்லாத்தையும். ஒரு காலத்தில் இந்த பக்கத்தில் ஷாப்ஸ்களுக்கு போடுறோன்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கார்டு விட்டு இருந்தால் தான் எங்களை உள்ளுக்கு விடுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளும் போகலாம். இங்கே இருக்கிற கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே டாப் பிராண்ட் தான். நாம் கடைக்குள்ளே போய்க்க அவங்களுக்கு தெரியும் இதில் யாரும் ஷாப்பிங் பண்ண வராங்க, சும்மா வராருன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கிட்ட நெருங்கிட்டோம். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களோ தெரியல, உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வீடியோ எடுக்க எலவுட் இல்லை. ஆனால் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் யாரெல்லாம் எடுத்து போட்டிருக்குறாங்க. அப்போ நானும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி விட்டால் எடுக்கலாம், இல்லைண்டா என்ன சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த ஷாப்புக்கு முன்னால் 1000 தரம் போயிருப்பேன். இன்றைக்கு தான் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எக்ஸைட்டடாக இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக் நார்மலை விட டிராஃபிக் என்னன்னு சொன்னால் அந்த அண்டர் பாஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. கீழால் போக முடியாது, மேலே ரவுண்ட் அபவுட்டால் தான் சுற்றி போகணும். அதால் சரியான டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. நம்ம சிட்டிக்கு வரோன்னு சொன்னால் பெட்டர் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் குயிக்காக வரும். பஸ் வரோன்னு சொன்னால் காருக்கு முன்னாடி இங்கே பஸ் வந்துடும். ஏன்னா பஸ் லேன் ஃப்ரீயாக இருக்கும், பஸ் அதில் வந்துடுவாங்க. அடுத்தது அண்டர் கிரவுண்ட். எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் ஸ்டேஷனில் இறங்கி சின்ன ஒரு 5-10 மினிட்ஸ் போக்கிலேயே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். தெரியுது பாருங்கள், கோயில் போல் தெரியுது. அதுதான் அந்த பில்டிங்கு, அந்த ஷாப்பிங் மால் ஹாரட்ஸ்.
நினைக்கிறேன் உலகத்திலே வந்து எக்ஸ்பென்சிவான ஷாப்பிங் மால் அதுதான். லண்டனில் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஃபுல்லாமே வந்து அராப்காரங்க தான் வந்து எல்லா பிஸ்னஸையும் வாங்கியிருக்கிறாங்க. லண்டனில் வந்து ஃபுட்பால் கிளப் அப்படி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் அவங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் ஷாப்புக்குள்ளே போனால் இப்போ நிறைய துபாய் ஷேக்குகளை பார்க்கலாம். உள்ளுக்கு ஃபேமிலியாக வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் தான் வந்து ஹாரட்ஸ். இந்த பில்டிங் வந்து 1905 கட்டப்பட்டது. 1905 தான் இது கட்டியிருக்கிறாங்க. 1985 முகமது அல்ஃபேர் என்றவர் இந்த பிஸ்னஸ் இந்த பில்டிங் வாடகை விலைக்கு எடுக்கிறாரு. எடுத்து ஹாரட்ஸ் என்ற பேரில் வந்து பிஸ்னஸ் தொடங்குறாரு. உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது இந்த ஷாப்பிங் மால். இந்த மால் வந்து மில்லியனர்களுக்காக வேண்டியே தொடக்கப்பட்ட மாதிரியே இந்த பிஸ்னஸை தொடங்குறாங்க. அவருடைய மகனுடைய பேர் வந்து டோடி அல்ஃபேயா. 1985 இருந்து 2010 வரையும் முகமது அல்ஃபேர் தான் இந்த பிஸ்னஸை நடத்திட்டு வந்தார். 2010 வந்து அவர் இந்த கடையை வந்து விற்றுட்டார். கத்தார் ஷேக்குக்கு தான் விற்றவர் இந்த ஷாப்பிங் மாலை. இந்த மால் வந்து கத்தார் கிங்கின் கண்ட்ரோலில் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. பாருங்களேன், இதுதான் அந்த பில்டிங். ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஓப்பன் ஃபுட் ஹால்ன்னு இருக்குது. அது உள்ளுக்கு போயிடுறது பார்த்துட்டு வரும். ஒருக்கா வாங்க போகலாம். உறவுகளை பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓப்பன் ஃபுட் ஹால் இது. இதில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தால் சாப்பாடு வேறு இருந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கு வெதரும் வந்து செம்மையாக இருக்கிறபடியாக மக்கள் எல்லாம் உள்ளுக்கு இல்லை வெளியாலேயே இருக்கிறாங்க. பாருங்களேன், என்ன பிஸியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும். உறவுகளை இதில் பாருங்கள், இதில் ஒரு கஃபேன்னு இருக்குது. அங்கே பாலிவுட் ஸ்டார் அந்த லேடிக்கு பேர் வந்து ஆலியா பட். அவருக்கு பிடிச்ச ஒரு கஃபேயாம் இந்த கஃபே. இதில் வந்து மில்க் கேக் தான் சாப்பிடுவாங்களா, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கஃபேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கஃபே. இதில் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்குறீங்களே, அதுதான். என்ன மில்க் கேக் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் இருக்கா. உறவுகளை இப்போ நான் மாலுக்கு வந்துட்டேன், என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இல்லை தெரியல, போன உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகலாமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டேன். சரி, உள்ளுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கு வந்த உடனே வந்து பெர்ஃப்யூம் ஷாப்ஸ் தான் இருக்குது. செம சூப்பராகவே இருக்குது. செம மூக்கு பிச்சுட்டு போகுது வாசம். நம்ம டியூட்டி ஃப்ரீஸ் போல் இருக்குது பாருங்கள், அதை விட சூப்பராகவே இருக்குது. என்னப்பா பெர்ஃப்யூம் ஷாப்பே இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குதே. என்ன ஒரு 10,000 ஐட்டம் இருக்கும் போல இருக்குப்பா. இவ்வளோ பெரிய ஹோலுக்குள்ள இவ்வளோ பெரிய பெர்ஃப்யூம் ஷாப். இந்த மோலுக்குள்ள 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேரில் 200 பேர் தான் இதுக்குள்ள ஷாப்பிங் செய்ய வந்திருப்பாங்க. 800 பேர் சும்மா இதை வந்து சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்டா இதுக்குள்ள வாங்குறதுக்கு அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத எல்லா பீப்புளுக்கும் சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்க தான் நிறைய பேர் இதுக்குள்ள வருவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் வெளியால் 1000 ரூபாய்க்கு நாம் வாங்குகிற பொருள் வந்து இங்கே 10,000க்கு வாங்க வேண்டி வரும். இது நமக்கெல்லாம் செட் ஆகாது இந்த கடை.
மில்லியனர் வந்து இங்கே வந்து ஷாப்பிங் செய்கிறது இங்கே வந்து செய்தால் தான் அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் என்று விரும்புவாங்க. உறவுகளே, முக்கியமான விஷயம் உண்டு. இங்கே தான் நம்ம பிரின்சஸ் டயானா வந்து ஷாப்பிங் வர இடம். இந்த இடம் அவங்க அடிக்கடி இங்கே ஷாப்பிங்கு வந்தபடியே இங்கே இந்த முகமது அல்ஃபேர்ன்ற மகன் டொடி அல்ஃபேர்ன்ற மகனோட வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது. அடிக்கடி வாரப்படியாக இங்கே அவங்க பேசி பழகி அவங்களோட 2 பேரும் லவ் பண்ண தொடங்கிட்டாங்க. உறவுகளை இதை பாருங்கள், டேபிள் லைட் போல் ஒன்று இருக்குது. இதுக்கு இதில் 38,000 பவுண்ட்ஸு பாருங்களேன். நம்ம ஒரு காசுக்கு 38 லட்சம். இந்த லைட்டு 38 லட்சத்துக்கு வாங்குவான் யாராவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லவ் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேருடைய காதல் லீலைகள் வந்து இந்த அரச குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது அந்த அரச குடும்பம் வந்து ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தாங்க. 2 பேருடைய மதமும் வேறு வேறு, அந்த ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு இவர் வந்து அரசராக முடியுமா, அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் சொல்லி அரச குடும்பத்திலே அந்த ஒரு பிரச்சனைகள் உருவாச்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஹாலிடே போனாங்க. எங்கே ஹாலிடே போனாலும் வந்து ரிப்போர்ட்டர் பின்னுக்கே போயிட்டே இருப்பாங்க. இப்போது நான் எல்லாம் நியூஸில் எல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க கடைசியாக போன இடம் ஃப்ரான்ஸில் இருந்தாங்க. ஃப்ரான்ஸில் இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கேக்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா டயானாவை ரொம்பவே பிடிக்கும். உங்களை பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய சமூக சேவைகள் செய்திருக்காங்க. அந்த ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வந்து குழந்தைகளை, கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட இறப்பு என்ற மனசை ரொம்பவே பாதிச்சுது. ஏன்னா டயானாவை நான் வந்து நேரையே பார்த்துருக்குறேன். இதுஇந்த விலை வந்து 1,05,000 பவுண்ட்ஸு. கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், 1,05,000 பவுண்ட்ஸுக்கு இந்த பியானோ வாங்க எப்படி கட்டுப்படியாகும்? அதையும் வாங்குறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறாங்க தானே. நம்ம ஊர் காசுக்கு 1,05,00,000 அப்புறம் டயானா அவங்க வந்து 1997ஆம் ஆண்டு தான் இறந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களோட பொடியை வந்து வின்சர் காசில் அங்கே தான் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இந்த ரோட்டு ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து பூக்கொத்தோடு இருந்து பூ போட்டுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் தான் நானும் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இருந்து அவங்களுக்கு நானும் பூ போட்டேன். அதுதான் கடைசியாக நான் அவங்கள லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணினது. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரச குடும்பத்தில் எனக்கு குயினை வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பிரின்சஸ் வில்லியம் அவரை பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அல்ஃபேர் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிருந்தார். அவருடைய மகன் என்ற இழப்பை தாங்க முடியாமல் உலகத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருள்கள் சொத்தும் இருந்தும் ஒரு இழப்பை யாராலையும் தாங்க முடியாது இல்லையா. இவ்வளோ காசும் பொருள் இருந்தும் ஒரு உயிரை திருப்பி எடுக்க முடியலை இல்லையா. அதைத்தான் சொல்லுவாங்க, காசால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மையான விஷயம். நண்பர்களே, இதை பாருங்கள், பழைய ஃபெராரி 1,49,000 பவுண்ட்ஸ், 1.5 கோடி நம்ம ஒரு காசுக்கு. பாருங்களேன் இதை, இது வந்து 60,000 பவுண்ட்ஸு புகாட்டி. இது வந்து 1924 வந்து பில் பண்ண கார். இது பாருங்களேன், சூப்பராகவே இருக்கு, புதுசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. எதுக்குள்ளால போய் எதுக்குள்ளால வாரன்றே தெரியலப்பா. சூப்பராகவே இருக்கு பாருங்களேன். அவங்களோட ஷோரூமே ஒரு மாளிகை மாதிரி தான் இருக்குது.
உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்ஷனுக்கு வந்துட்டேன். பாருங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குதுன்னு. உறவுகளை எனக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நல்லாவே பிடிக்கும். இதுக்குள்ள பார்த்து அந்த ஃபிஷ் அண்ட் சிப் வந்து வெளியால் வாங்குறேன்னு சொன்னால் 10 பவுண்ட்ஸ் தான் வரும். இங்கே அதே சாப்பாடு அதே ஃபிஷ் அண்ட் சிப் வந்து 37 பவுண்ட்ஸ். அப்பா 3 மடங்கு ஜாஸ்தி. எதுக்கு அநியாய காசு கொடுக்கணும்? நான் வெளியால் போய் சாப்பிட தான் இருந்தேன். இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் ஃபுட் சுஷின்னு சொல்லுவாங்க. பாருங்க எல்லாம் ஜப்பானுக்கு அந்த சாப்பாடு தான். இது சூப்பராகவே இருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம வந்து மில்லியனர் வந்து அவங்களோட வீடாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் சரி, இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்களாம். அவங்களே பண்ணி கொடுப்பாங்களா எல்லாமே. ஏன் இவ்வளோ காலம் இதுக்குள்ளே போகலேன்னு சொன்னால், நான் எப்பயுமே வந்து வண்டியில் தான் போயிட்டுருப்பேன். அந்த நேரம் வந்து இங்கே பார்க்கிங் கிடைக்காது. இது பார்க்கிங் பண்ணி போட்டு இதுக்குள்ளே போயிட்டு வர இடையில வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஷாப்பின் குவாலிட்டியை தெரியணும், இது ஹிஸ்ட்ரி தெரியணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. நைட் பிரிட்ஜில் ஹேரட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மால். அது குவாலிட்டி அது கிளாஸ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லண்டன்லேயே இருக்கிறபடியாக சில இடங்களை போய் பார்க்கணுமென்று நினைக்கிறது போகிறதே இல்லை. இங்கே தான் இருக்க போகிறோம், எப்பயும் பார்த்துடலாம்னு சொல்லி போட்டு இருக்கிறது. அங்கே ஒரு இடத்துலேருந்து ஹாலிடேக்கு வரவங்கெல்லாம் பார்த்துட்டு போய் நமக்கு சொல்லுவாங்க, நீ இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்க்கவே இல்லையான்னு. வெளிநாட்டிலேருந்து ஹாலிடேக்கு வரவன் அதுக்கு தான் வரான். 2 வீக்ஸ் 1 மந்த்துக்கு வருவான். இதுக்கண்டே பார்த்துட்டு போயிடுவாம. இப்போ நாம் நடை கட்டுவோம். ஒரு 15 மினிட்ஸ் போக் எங்கன்னு சொன்னால் க்ரீன் பார்க்குக்கு போகிறேன். க்ரீன் பார்க் அந்த இடத்துல போய் பார்க்க போகிறேன். என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். பஸ்ஸில் போகலாம்னு சொன்னால் பஸ்ஸில் போகிறவன் நடந்து போகிறது வெளியே போயிடலாம். பஸ் இந்த டிராஃபிக்கில் நின்று தான் போகும். நார்மலாக இந்த இடத்துல வந்து ஹையர் சைக்கிள்கள் இருக்கும். அதை காணையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹை பார்க் ரவுண்ட் போர்ட்டில் வந்துட்டு இங்கே ஈவெண்ட்ஸ் நடக்குதான். அதுதான் அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாமளும் போகலான்னு தான், இதுக்கு டைம் இல்லை. இன்னும் போனால் க்யூவில் நின்று தான் உள்ளுக்கு போகணும். உறவுல சுற்றி பாருங்கள். இதுதான் வந்து ஹை பார்க். இப்போ நாங்கள் வந்து பார்க்குக்குள்ளே போகிறோம். அதை நடந்து போகணும், உள்ளுக்கு போகணும். உறவுகளே இந்த ஆட்சை பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எல்லா இடத்துலையும் இப்படியான ஒரு ஆட்சி இருக்கும். பிரான்ஸ்லேயும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்முடைய இந்தியா கேட் அங்கேயும் இப்படி ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ற ஒரு சின்ன மண்டு தான் இதை சொல்லலாம். இது எல்லா யூரோப்லேயும் இருக்கபடியே இதில் ஏதோ சம்திங் இருக்குது. ஒரே மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே என்றபடியே ஜனம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. வர ஜனங்கள் எல்லாம் வந்து லண்டன் ஜனங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு டூரிஸ்ட் மக்கள் தான். வா இன்னும் ஜனம் வந்துட்டு இருக்கு பாருங்க. பஜ்ஜா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்கூல் ஹாலிடே வந்து குழந்தைகளுக்கு விட இல்லை. இப்போயே ஜனமாக இருக்குது. ஸ்கூல் ஹாலிடே இன்னுமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். உறவுகளை இந்த நினைவு தூவியை பாருங்கள். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா இப்படியான எல்லா இடத்துலையும் இருந்து வாலண்டரியாக சோல்ஜர்ஸாக வந்து இந்த நாட்டுக்காண்டு உயிர் கொடுத்துருக்குறாங்க. பிரிட்டனுக்காக வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து
5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருக்குறாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இந்த தூபியை வந்து இதில் கட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இதை அவங்க நினைவிடமாக இதை பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, மறக்காமல் நம்மளுக்கும் சின்ன மரியாதை செலுத்தி இருக்கிறாங்கன்ற நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது. ஆனால் உயிர் கொடுத்தது நம்மளோட உயிர் இல்லவா? இதில் பாருங்க, இந்த ரூஃபில் வந்து நிறைய இந்தியன் சோல்ஜர் பேர் வந்து இருக்குது. நிறைய பஞ்சாபிஸ் பேர் தான் இதில் நிறைய இருக்குது. பாருங்களேன், அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, நிறைய உயிர் கொடுத்தது பஞ்சாபிஸ் தான். உறவுகளை இதில் பாருங்கள், இந்த மலர் வளையம் எல்லா டவுனிலேயும் சரி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவங்களோட போர் மெமோரியல் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இப்படி இதில் ஒன்று வந்து இந்த மலர் வளையம் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். எல்லா டவுனில் போனாலும் இருக்கும், கிராமத்தில் போனால் கூட இது இருக்கும். பாருங்கள், இங்கே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதலாவது உலக யுத்தமாக இருந்தாலும் சரி, 2வது உலக யுத்தமாக இருந்தாலும் சரி, 2 லட்சத்துக்கு மேலான இந்திய சோல்ஜர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு உயிரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள நியூ ஜெனரேஷனுக்கு இது தெரியாது, இங்கே சொல்லியும் கொடுக்கல. அவங்க நினைக்கிறது இங்கே வந்து உள்ள பொருளினர் எல்லாம் வந்து இங்கே வந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து உயிர் கொடுத்து அந்த மிலிட்ரியில் இருந்த குடும்பங்கள் இங்கேயே தங்கிட்டாங்க, இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இங்கே போரில் வந்து கோடிக்கணக்கில் மக்கள் இறந்துட்டாங்க, சோல்ஜர் இறந்துட்டாங்க. இந்த நாட்டை பில்ட் பண்ணுறதுக்கு இங்கே மக்கள் போதாது. அதால் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே தேவைப்பட்டாங்க. இந்த நாட்டில் போரில் காயமடைஞ்ச மக்களும் சரி, பீப்புள் இந்தியன் சோல்ஜரும் சரி, அவங்களுக்கு இங்கேயே சிட்டிசனை கொடுத்து இருக்க வச்சுட்டாங்க, இங்கேயே இருக்க சொல்லி. பிரிட்டனில் வாழ்கிற இந்தியர்களுக்கு இதுதான் வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரீன் பார்க்குகளே என்டர் பண்ணியாச்சு உள்ளுக்கு. பாருங்க எப்படி இருக்குது, க்ரீன் பார்க் மாதிரியே இருக்குது, பச்சை பசேரண்டு இருக்குது. உறவுகளை ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்குது. சைக்கிள் எடுத்துருந்தா சூப்பராக போயிருக்கலாம். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல, ரொம்ப தூரம் வந்து தெரியுது. பார்க்க நடுப்பகுதிக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க, இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் பல 100 வருஷம் ஓல்டான மரங்க. இந்த மரங்களை வச்சவங்க இப்போ உயிரோடையே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறதாங்க. செம சூப்பராகவே இருக்குது. என்னை பொறுத்தவரை இயற்கை ரொம்ப பிடிக்கும். மரங்களை வந்து நான் வெட்ட மாட்டேன். ஊரில் கூட நாம் இருக்கிற நேரம் ஏதாவது மரம் இருந்தால் ரொம்பவே யோசிப்பேன். ஊரில் வீடு கட்டிக்க மரங்க வெட்ட வேண்டி வரும், ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, வெட்டி தான் ஆகணுன்றக்காண்டி வெட்டுறது. வெள்ளைக்காரன் இந்த சிட்டியை பிளான் பண்ணிக்க எப்படியும் ஒரு 1500 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிட்டியை அவங்க பிளான் பண்ணி பில்ட் பண்ணி அப்போவே வந்து எல்லாமே பிளான் பண்ணபடி இப்போ அவங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. வெள்ளைக்காரன் எப்படி பிளான் பண்ணுவான்னு சொன்னால், 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி நாம் இருக்க போகிறோன்றதை இப்போயே பிளான் பண்ணி வைப்பான். வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணுறபடியே அவனுக்கு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. பாருங்களேன், அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போ எல்லாமே முடிச்சுட்டு இனி நான் வீட்டை தான் போகிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுகளே எல்லாம் பார்க்குறீங்க, பெருசாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கீழே போயிட்டு இருக்கிறேன். உள்ளுக்கு தான் ட்ரெயினை பிடிச்சி போகணும். உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் ஆச்சு, 4 மணிக்கு மேலே ஆச்சு. ட்ரெயின் வந்து ரொம்பவே க்ரௌட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். வா, பாருங்க, செம க்ரௌட்டாக இருக்குது. இதில் ஏற முடியல, ட்ரை பண்ணினா முடியலை, அவ்வளோ ஜனமாக இருக்குது. அடுத்த ட்ரெயினை பார்க்கலாம். அடுத்த ட்ரெயின் இன்னொரு 1 மினிட்ல வரும், பார்ப்போம். பாருங்கள், இந்த வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் எப்படி இருக்குமென்று தெரியல க்ரௌட்டு. இதுலேயும் அப்படி தான் இருக்கும். வா, இதுவும் அப்படி தான் இருக்குது. வேறு வழியில் ட்ரை பண்ணி தான் வேணும். ஓகே, பரவாயில்ல, இந்த பொட்டிக்கு கம்மியாக தான் இருக்குது ஜனம். சரி, நம்ம இறங்க இடம் வந்துட்டுது.
இந்த ஸ்டேஷனில் வந்து லிஃப்ட் இல்லை, எஸ்கலேட்டரும் இல்லை, நடந்து தான் மேலே போகணும். பார்ப்போம். உறவுகளை இத்துடன் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.